என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். பாருங்க, அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து தியானித்தோமானால், தேவனே உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஐயா உனக்கு காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்பவைகளை, நீர் செய்ய போகிற காரியங்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்பேற்கொத்த மகிமையான காரியங்களை, ஐயா அப்பேற்கொத்த மகத்துவமான காரியங்களை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படியே மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அதை எவரும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. 1 பேதுரு 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. ஐயா, இங்கே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது, கவனமாய் கேட்கிறது. பாருங்கள், அவருடைய கண்கள் உங்கள் மீது, நம் மீது நோக்கமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. பாருங்க, அவர்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். ஐயா, அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் அப்படியே செய்வார். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் பூமியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகத்துவமான சுதந்திரங்களை, மேன்மைகளை, மகிமைகளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 37 தாவீது அரசன் இப்படியாக அற்புதமாக இதை வர்ணிக்கிறார். பாருங்கள், சில வசனங்களை தியானித்து விட்டு ஜெப வேளைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பொல்லாதவர்களை குறித்து உங்களுக்கு அநேக சங்கடங்களை, பாடுகளை, உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்கிறவர்களை குறித்து எரிச்சல் அடையாதிருங்கள். நியாயக்கேடாய் நடக்கிறார்களே, ஐயோ இவர்கள் என் பிள்ளைகளை, என்னை பாடாய்படுத்துகிறார்கள், என் குடும்பத்தை இவர்கள் அவமானமாய் பேசுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாய் நிந்தையான காரியங்களை பேசுகிறார்கள், செய்கிறார்கள், எங்களை வெட்கக்கேடு அடையும்படியாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்களுக்கு என்ன நடக்குமா? அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறார், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். எங்களுக்கு நடக்கிற தீமையை நாங்கள் என்ன சார் செய்கிறது? இப்படிப்பட்ட தீமை எங்களுக்கு செய்கிறார்கள், எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், அல்லது எங்களோடு உறவு வைத்துக் கொண்டவர்கள், எங்களோடு நன்மையா இருக்க வேண்டியவர்கள் இத்தனை தீமை செய்கிறார்களே என்று நீங்கள் பதறிக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இதாயா கர்த்தர் கொடுக்கிற நிபந்தனை, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற டாக்டரின், இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் வெற்றிக்கும் வழி. அருமையான தேவ பிள்ளையே, பாருங்கள், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்று உட்கொண்டு அதை ருசியுங்கள், ரசியுங்கள். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் வேதத்தின் வசனங்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய வார்த்தை மூலமாக. பாருங்கள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வார்?
அருள் செய்வார். அவருடைய மனமகிழ்ச்சியாயிருங்கள், எரிச்சல் அடையாதிருங்கள், எவர் மீதும் பொறாமை கொள்ளாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மை செய்யுங்கள், மனமகிழ்ச்சியாயிருங்கள். அப்பொழுது இந்த அற்புதமான கர்த்தர் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன செய்வார்? அருள் செய்வார். ஐயா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து தாறுமாறாய் நினைக்கிற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், ஐயா, உலகபூர்வமான காரியங்களில் இடம் கொடுக்காமல், உலகபூர்வமான ஜனங்கள் சொல்லுகிறபடி உங்களை எதிர்க்கிறவர்கள் விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் எதையும் செய்யாதபடி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் காரியத்தை நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார். இன்னும் பாருங்கள், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பாருங்க, நமக்கு இதுதான் இருக்க முடியாது. ஐயா, எரிச்சல் அடையாம இருக்க முடியாது. பாருங்க, என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது? காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே, அமைதியாயிரு. தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். உங்கள் சத்துரு பசியாயிருந்தா என்ன செய்யுங்க? ஆகாரம் கொடுங்கள். சத்துருக்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எரிச்சல் ஆகாதிருங்கள். அப்ப என்ன நடக்குமோ? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அதை எவரும் காப்பாற்ற முடியாது. பொல்லாதவர்களும் தீமை செய்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். பூமியை மாத்திரமல்ல, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் சகலவித ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கர்கள் அழிந்து போவார்கள். எப்படி ஒரு அற்புதமான காரியம் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்க? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஐயா, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அப்படியே அது வாய்க்கும். நீங்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பீர்கள். சகோதரியே, இப்பொழுது நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஐயா, இப்பொழுது ஒருவேளை நீங்கள் தோற்று தொலைந்து அழிந்து நாசமாய் போகிறது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருங்கள். நிச்சயமாய் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பீர்கள். இது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது கர்த்தரே கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை. இது ஒரு நாளும் பொய்த்து போகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். உங்களை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்களுக்கும் சொல்லுகிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, நீங்க நீதியை செய்து நல்ல வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உங்கள் வழிகளின் மேல் பிரியப்படுகிறார். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஐயா, ஒரு மனுஷனுடைய வழிகள் மீது, ஒரு மனுஷனுடைய காரியங்கள் மீது, ஒரு மனுஷனுடைய ஊழியத்தின் மீது, அவருடைய பிரசங்கங்களின் மீது ஐயா கர்த்தர் பிரியமாய் இருந்தால் என்ன நடக்கும் அந்த மனிதனுக்கு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவனை கனம் பண்ணுவார். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்களை கனம் பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தாவீது இப்படியாக சொல்கிறார். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்துகிற தாவீது பாருங்கள். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் ஐயா, நான் இளைஞனாயிருந்தேன், சிறு வயது முதல் இன்று முதிர் வயதாகும் வரைக்கும் நான் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறேன், ஜனங்களை பார்த்திருக்கிறேன், குடும்பங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எப்படி ஒரு மகா பெரிய ராஜா, ஜனங்களோடு வாழ்ந்தவன் பாருங்க. ஒரு பெரிய சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த அற்புதமான தாவீது சொல்லுகிறார். ஐயா, அவர் சுற்றாத இடம் கிடையாது, பார்க்காத ஜனங்கள் கிடையாது, பார்க்காத பாடுகள் கஷ்டங்கள்லாம் கிடையாது. அவர் கைவிடப்பட்டது போன்ற நிலைமையில் இருந்தார். அவர் பாருங்க, அப்பத்திற்கு அலைந்து திரிகிற ஐயா, அவர் அநேக சிக்கல்களிலும் உபத்திரவங்களிலும் ஓடி 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 துரத்தப்பட்டார், ஓடிக்கொண்டே இருந்தார். அவர் சொல்றாரு, நான் இளைஞனாயும் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன்.
ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீர்கள். ஐயா, உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு பாருங்க, நீங்கள் அவர் கொடுக்கிற மிகுந்த சமாதானத்தினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, அந்த துன்மார்க்கனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக பற்கடிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் மூட்டவும் உங்களை பலவந்தப்படுத்தவும் பாடுபடுத்தவும் இருக்க உங்களை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார். அவர்களை பார்த்து சிரிக்கிறார். அவனுடைய நாள், உங்களை பார்த்து பற்கடிக்கிறவர்களுடைய கேடு நிறைந்த நாள், கொடுமை நிறைந்த நாள், அழிவு நிறைந்த நாள் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார். அவருக்கு தெரியும், உங்களை விரோதிக்கிறவன் அவரை விரோதிக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து பற்கடிக்கிறவன் உங்களை பார்த்து பற்கடிக்கவில்லை, பரலோக தேவனை நோக்கி பற்கடிக்கிறான். அவர் பேரில் பற்கடிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றாரே அந்த தேவன், பாருங்க, அவனை பார்க்கிறார், அந்த சூழ்நிலை பார்த்திருக்கிறார். பாருங்க, இன்னும் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீங்கள் காண்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எப்பொழுது சார்? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஐயா, உங்கள் ரட்சிப்பு, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலரையும் பார்த்து பல காரியங்களை எதிர்பார்த்து பலர் உங்களுக்கு உதவுவார்கள் என்று காத்திருந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சொந்தங்களை நம்பி இருந்து சோதனைக்கு மேல் சோதனையை சந்தித்திருக்கலாம். ஐயா, உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுக்கு தூரமாய் போயிருக்கலாம். உங்கள் ஆபத்து நாட்களிலே அநேகர் உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்திருக்கலாம். உங்களுக்கு கேடு வந்தது, நீங்கள் இனி எழும்புவதே இல்லை, நீங்களும் உங்கள் குடும்பமும் அழிந்து போவீர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஐயா, உங்க உயர்வு, உங்க மகிமை, உங்க மேன்மை, உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் உங்களுக்கு அவரே அடைக்கலம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை விழுங்க பார்க்கிற சிங்கங்கள் போல உங்களை சுற்றி இருக்கிற, ஐயா, சீறி வருகிறதாய் நிற்கிற ஒவ்வொரு ஜனங்கள் கையில் இருந்தும் அவரே உங்களை தப்புவித்து ரட்சிப்பதாய் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருந்து தேசத்திலே நன்மையை செய்யுங்கள். ஐயா, சத்தியத்தை தேடி மேய்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியத்தை தேடி மேய்ந்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் என்று சொன்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஐயா, அப்பத்துக்கு இறந்து தெரிகிறவர்கள் போன்று எந்த காரியத்திற்கும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் இறந்து தெரிய வைக்க மாட்டார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய் பாருங்க, நீங்கள் அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபாசனத்திலேயே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இதை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படியாய்
வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த இரவு ஜெபத்திலே, இந்த வேத தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய், ஐயா, இவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு நீர் செய்ய இருப்பவைகளை, ஐயா, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. நீரோ அந்த மகத்துவமான காரியங்களை இவர்களுக்காக செய்ய காத்திருக்கிறீர், அதை செய்கிறீர், செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய செவிகள் எங்களுடைய வேண்டுதலுக்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை பாடாய்படுத்தியவர்கள், ஐயா, அந்த பிள்ளைகளை நோகடித்தவர்கள், வெட்கக்கேடாய் நடத்தினவர்கள், ஐயா, இவர்களை அடிமைகள் போன்று ஆண்டவர்கள், இவர்கள் தலையின் மேல் ஏறி போனவர்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அவர்கள் அழிந்து நாசமாய் போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவர்கள் மீதும் இறங்கட்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளோடு சமாதானமாய் வாழும்படியான தேவ கிருபை உண்டாகட்டும் சுவாமி. நீர் இவர்களுக்கு செய்ய போகிறதை, ஐயா கர்த்தாவே, நீரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர் என்று வாசித்தோமே. ஐயா, உம்மை நோக்கி அமர்ந்து இந்த இரவு வேளையிலும் காலை வேளையிலும் உமக்காய் காத்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம், இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பாடுகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உடைத்தெறியும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி இந்த பூமியை சுதந்தரிக்கிற கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. ஓ லார்ட், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை பார்த்து பற்கடிக்கிறவர்கள், ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், ஐயா, இவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருப்பது போல, படைகள் பாளையம் இறங்கி இருப்பது போல கொடுமை, வேதனை, பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்களை இவர்களுக்கு கொடுக்கிறவர்களை பார்த்து நீர் நகைக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் நாடு இந்த பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய தூதர்கள் பாளையம் இறங்கி இவர்களை பாதுகாக்கும்படியாய் எல்லா இக்கட்டுகள், எல்லா குழப்பங்கள், வேதனைகள், பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஐயா, உம்முடைய வழிகளை கைக்கொண்டு இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் கிருபையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் இந்த இரவிலே நல்ல சமாதானமான நித்திரையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஆமென். ஆண்டவரே, அதிகாலையில் இவர்கள் எழும்பி உம்மை தியானிக்கவும் ஜெபிக்கவும் உம்முடைய சமூகத்திலே இருந்து புறப்படவும் தேவன் நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலகீனங்களும் மாறி போகட்டும். இவர்களை பிடித்த வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சங்கடப்படுத்திய, இவர்களை பலவீனப்படுத்திய, காயப்படுத்திய எல்லாம் மாறி போகட்டும். ஒரு சம்பூர்ண சர்வாங்க சுகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் உம்முடைய காயம்பட்ட கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் மீதும், பிள்ளைகள் மீதும், ஐயா, இவர்கள் வாகனங்கள் மீதும், இவர்களுடைய வீடுகள் மீதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இனி அங்கே சங்காரக்காரனுக்கும் அழிம்பனுக்கும், அங்கே இனி எந்த அசுரனுக்கும் இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் வாழட்டும். கர்த்தர் இவர்களை மேன்மை அடைய செய்வீராக. அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எங்கள் தேவனே, ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும், ஐயா, உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இவர்களை அப்பா ஆதரித்து பறந்து காக்கிற பட்சியை போல் இவர்களை சுமந்து காப்பீராக உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல எத்தனை மேன்மை இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறது, அவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறது, அவருடைய காரியங்களை கட்டளைகளை கடைபிடித்து காத்திருக்கிறதுல எத்தனை மேன்மையான காரியங்கள் இருக்கிறது பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஜெப வேளையிலே காத்திருக்கிற எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற உங்களை நிச்சயமாய் கரை சேர்ப்பார். நீங்கள் நினைச்ச காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் அதிநிச்சயமாய் பூமியையும் பூமியில் உள்ள சகல செல்வங்களையும் சகல மேன்மைகளையும் மகிமைகளையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இந்த செய்தியையும் மறந்து விடாதீர்கள். இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும், இந்த மாதிரி ஃபைல்ஸ் வீடியோஸ் அநேக உங்களுக்கு தெரிந்த அறிந்த எல்லோருக்கும் இதை ஒரு ஊழியமாகவே செய்யுங்கள். ஏன்னா அந்த நல்ல செய்தி, இந்த அற்புதமான செய்தி அநேகருக்கு சென்று சேரும் பொழுது அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார்.